பேசேஜில் வர மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வெட்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 அடி ஓரை போடுற மாதிரி, அதாவது டயாமீட்டர் வந்து 4 feet இருக்கிற மாதிரி ஆர்சிசி ரிங்ஸ் போடுறதுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு 24 அடி தோண்டிட்டாங்க. ஆக்சுவலி 2 நாள் ஆச்சு 24 அடி தோண்ட. ஆனால் என்னென்னா மண் சரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 4 அடி உரை தான் போடணும். 4 அடி உரை இறக்கிட்ட பிறகு 4 அடி கட் பண்ண முடியாது, 3 அடி உரை போடுற மாதிரி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு 10 feetக்கு போட்டாங்க. ஸோ டோட்டலி வந்து 34 feetக்கு 34 ரிங்ஸ் ஆர்சிசி ரிங்ஸ், ஆக்சுவலி 1 feet எக்ஸாக்டாக இருக்குது அது. ஸோ 34 ரிங்ஸ் இறக்குறதுக்கு போட்டாச்சு. ஸோ இது மேனுவலாக பண்ணுறாங்கங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான், உள்ள ஹீட் நிறைய இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு எவ்ரி ஒரு 10-12 feetக்கு பார்த்திங்கன்னா மண்ணோட வளமும் மாறுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கிணறெல்லாம் பார்க்குறதே கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிணறு வெட்டினதுலேருந்து பார்த்தனால பயமே இல்லாமல் நான் எட்டி பார்த்து ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் அம்மாலாம் வந்து இதில் தண்ணி கயிறு போட்டு தண்ணி எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுன்னு சொன்னாங்க. நம்மளோட அதிர்ஷ்டம் அது முருகருக்கே கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மண் விழக்கூடாதுங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கோம். பைப்ஸ்லாம் வரதுக்கு ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்மர்சிபிள் மோட்டர் போட்டாச்சு. அதுலேருந்து தண்ணி வருதான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா